Daily. Taste the Daily. தமிழ்நாடு போலீஸை நிர்வாகம் செய்யக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். திருட்டு, வழிப்பறி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஒரே நாள்ல 9 பாலியல் பலாத்கார சம்பவங்கள். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான சூழ்நிலையிலே இருக்கிறது. பெண் காவலரை கற்பழிக்க முயற்சிக்கிறார்கள். ரயிலிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணை தள்ளிவிட்டு சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம். படிப்பதற்கு கேட்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது, மிகவும் பயமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கள். திருட்டு, வழிப்பறி, போதை கடத்தல்காரர்களிடமிருந்து இந்த தெய்வ தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். தமிழக அரசு, மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு. இதிலே பாதிப்பு மக்களுக்கு. PM ஸ்ரீ ஸ்கூல் ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இழப்பு. மாண்புமிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். நாடு முழுக்க இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறார்கள். நாடு முழுக்க எல்லா மாநிலமும், அண்டை மாநிலம் பாண்டிச்சேரி, கேரளம் இதெல்லாம் பயனடையுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள். இது ரொம்ப தப்பு. மோதல் போக்கு இதுல மட்டுமல்ல, ஏதோ கல்விக் கொள்கையில மட்டுமல்ல. இப்ப கல்விக் கொள்கையில நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி நாங்க இருமொழி கல்விக் கொள்கைன்றாரு. ஒன்னும் தமிழகத்துல மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கு. 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், தனியார் பள்ளி, அங்கே அவர்கள் இந்தி படிக்கிறார்கள். எல்லாம் யாரு? தனியார் நடத்தக்கூடிய பள்ளி, பணம் கட்டி படிக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் தான் படிக்க முடியல. இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே தமிழகம் பல இழப்புகளை சந்தித்து விட்டது. நவோதயா ஸ்கூல் தமிழ்நாட்டில் இல்ல. நம்முடைய தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்படல. தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய பல நிதி பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அண்ணாதுரை அவர்கள் இருந்திருந்தாலும் சரி, ஈவேரா இருந்திருந்தாலும் சரி, கருணாநிதி இருந்திருந்தாலும் சரி, PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருப்பாங்க. கருணாநிதி இருந்திருந்தா PM ஸ்ரீ ஸ்கூல்ல வரவேற்பு 5000 கோடி நிதி வருதுன்னா கருணாநிதி வேண்டாம் பாரா இல்ல. ஆனா இந்த நம்முடைய ஐயா மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் அணுகுமுறை என்கிற பெயரிலே தமிழகத்திற்கு வரக்கூடிய நன்மையை கெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை மாற வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஏதோ மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு போட்டி அரசாங்கம் மாதிரி நடக்குது. மோடி மருந்தகம். நரேந்திர மோடி ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே மிக குறைந்த விலையிலே உயிர்காக்கும் மருந்துகளை மோடி மருந்தகங்கள் மூலமாக கொடுக்குறாங்க. நல்ல திட்டம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கடைகள் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் பயனடைந்தார்கள். உடனே இவங்க ஓஹோ மோடி மருந்தகமா, நாங்க பாருங்க தமிழ்நாட்டு சார்பில் மு.க. ஸ்டாலின் மருந்தகம் ஆரம்பிச்சிட்டான். நரேந்திர மோடி எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறாரு. அனைவருக்கும் வீடு திட்டம் தெரியுமா? பிரதமருடைய பிரபலமான திட்டம் அனைவருக்கும் வீடு திட்டம். உடனே மு.க. ஸ்டாலின் கலைஞர் வீடு கட்டும் திட்டம். இவர் படத்தை போட்டு என்ன போட்டி பண்றீங்களா? 2 பேரும் போட்டி போட்டு நன்மை பண்ணுங்க, நல்லது. நீங்க மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சீங்க, வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்குறீங்க, வாழ்த்துக்கள். ஆனா எதுக்கு எடுத்தாலும் கொப்பா பேரு தானே. விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது நல்ல திட்டம், கைவினைஞர்களுக்கு உதவக்கூடிய திட்டம். அதை உடனே கருணாநிதி கைவினைஞர்கள் திட்டம். இப்படி மத்திய அரசாங்கத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வரக்கூடிய நிதி, இந்த தமிழகத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டம், இதெல்லாம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. நீங்க சும்மா நினைக்காதீங்க. நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், பெங்களூர் டு அதிவிரைவு சாலை அமைச்சிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து நம்ம தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஆனா தமிழ்நாட்டு பார்டர்ல இருந்து இங்க சென்னைக்கு வர வேண்டிய வேலை முடியல. ஏன்னா மாநில அரசு ஒத்துழைக்கிறது இல்லை. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இப்ப ஜவுளி பூங்கா அமைக்கிறாங்க. அந்த ஜவுளி பூங்கா அல்லது எய்ம்ஸ் மருத்துவமனை, ஒரு மிகப்பெரிய பாலம், பாம்பன் பாலம், பல முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த மாநில அரசு வேணும்னே மத்திய அரசோடு ஒத்துழைக்க மறுக்கிறது. இது தப்பு, இது மோதல் போக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப மிரட்டும் துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைச்சேன்னா வரி கொடுக்க மாட்டேன், கொடுக்காம நிறுத்தினா என்ன ஆகும்? மறுபடியும் நீங்க எங்க போவீங்க? முதல்லையாவது மிசால உள்ள போனீங்க.
இப்போ எதுக்காக நீங்கள் உள்ளே போவீங்க? நான் கொடுக்க மாட்டேன், வரி கொடுக்க மாட்டேன், நான் இந்தியாவோட இருக்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு தான் போகணும். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. யாரோ முதலமைச்சரை தவறாக வழிநடத்துகிறார்கள். நான் வரி கொடுக்க மாட்டேன், நான் மத்திய அரசோட மோதுவேன். எதுக்கு மோதுறீங்க? மத்திய அரசோட அங்கம் தான் மாநில அரசு இல்லையா? மத்திய அரசோட ஒரு அங்கம் தான் ஏன் இதுக்கு முன்னாடி அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தார், இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாங்க, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்படி என்ன நாங்கள் போயிடுவோம்னா சொன்னாங்க. மிக தவறான முன்மாதிரியை இந்த தீகாக்காரன், இந்த கம்யூனிஸ்ட்காரன் இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர் உதயநிதிக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மறுபடியும் நான் துவங்க போறேங்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை 65 நீங்க நடத்துனீங்க. ஐயா ஈவேரா என்ன சொன்னாரு தெரியுமா? காலி பயல்களை பூரா சுட்டுத்தள்ளு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற போர்வையில, மாணவர்கள் அப்படிங்கிற போர்வையில எங்க பார்த்தாலும் வன்முறை. ராணுவம் வந்து தமிழ்நாட்டுக்கு சுட்டு தள்ளுச்சு இல்லையா? ஈவேரா சொன்னது வச்சு சுட்டு தள்ளுன்ட்டு அண்ணாதுரை என்னன்ட்டாரு, இதுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்ட்டு. அது மாதிரி இப்போ உதயநிதி வந்து நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துவோம். சும்மா இதெல்லாம் பழைய அரசியல். நாடு முழுக்க, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் மும்மொழி கல்வியை ஏற்றுக்கிட்டான். மும்மொழி கல்வியில் எங்கேயுமே இந்தி கிடையாது. நீங்கள் விரும்புகிற மொழி படிக்கலாம், படிக்கிறது நல்லது தானே, எந்த மொழியாக இருந்தாலும் படிக்கிறது நல்லது தானே, இதில் திணிப்பே கிடையாது. அதனால தமிழகம் ஒரு நல்ல அணுகுமுறைக்கு நீங்கள் வாங்க, மத்திய அரசோட மாநில அரசோட ஒத்துப்போங்க. நீங்கள் பிஜேபி எதிர்க்கட்சியே வச்சுக்கோங்க, நீங்கள் நரேந்திர மோடி திட்டுங்க, புரியுதுங்களா? நீங்கள் எங்கள் கொள்கைகளை விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் பிரிவினைவாதம், பயங்கரவாதம் பேசக்கூடாது. ஐயா நீங்கள் வந்து அரிசி, ரேஷன் கடை அரிசி கொடுக்குறீங்க, அந்த அரிசியில் வந்து சில குறை இருக்குது, சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டினா கைது, இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசமா இருக்குது. இவர் என்னன்னா போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு சர்வாதிகாரி ஆவேன்னு சொன்னாரு. இவர் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக சர்வாதிகாரி ஆனா எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா குறைகளை சுட்டு காட்டினா உங்களை ஒழிச்சு போடுவோம்னா அது சரியில்லைங்க. அதுக்கு வந்து நாங்க எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு அப்புறம் உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் தான். கெட் அவுட் ஸ்டாலின் தான். அப்புறம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.